ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் அல் சாஹிர் மௌலானா ஏறாவூரில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். ஏறாவூர் காதியார் நகர் வீதியை புனரமைப்பதற்கான வேலை திட்டத்தை ஆரம்பிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. 30 வருட காலமாக சுதந்திரம் அடைந்து பல்லாண்டுகள் பல தசாப்தங்கள் வந்தாலும் 3 தசாப்தங்கள் யுத்தத்திலேயே நாங்கள் காலம் கழித்து விட்டோம். இப்போது சமாதானம் ஏற்பட்ட நேரத்திலே மக்கள் மத்தியிலே புறையோடி போயிருக்கின்ற பிரச்சனைகளை தீர்வு காண வேண்டும். இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். அதிகார பரவலாக்கல் செய்து கொடுக்கப்பட வேண்டும். ஒரு அர்த்தமுள்ள அதிகார பகிர்வாக அது அமைய வேண்டும். நாங்கள் மாகாண சபைக்கு அதிகார பகிர்வை கொடுத்து பாராளுமன்றம் அவர்களுக்கு அங்கீகாரத்தை வழங்கி செய்ய இருக்கின்ற நேரத்திலே இந்த அதிகாரத்தை பெற்று மாகாணத்திலே அதிகாரம் செய்யக்கூடியவர்கள் கூட இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை கௌரவிக்காத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற போதிலும் நாங்கள் இந்த விஷயங்களிலே தாராள மனப்பான்மையுடன் மிகவும் நல்ல தாராள மனப்பான்மையுடன் எல்லா மக்களும் எல்லாம் பெற வேண்டும். எல்லா கிராமங்களும் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். வடக்கிலும் அபிவிருத்தியாக அமைய வேண்டும். கிழக்கிலும் அபிவிருத்தி ஏற்பட வேண்டும். ஏனைய மாகாணங்களிலும் கிராமங்கள் அத்தனை மக்களும் அபிவிருத்தியுடன் வாழ வேண்டும் என்பதற்காக பிரதமர் அவர்கள், ஜனாதிபதி அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்று செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள்.